إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழி நடந்த சத்திய சஹாபாக்கள் அவர்களின் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித வாழ்வில் ரமலான் மிக பெரிய மாமருந்து. பொதுவா சமுதாயத்துல ரமலான் மாதம் மருந்து அப்படின்னு சொன்ன உடனே இது உடம்புல உள்ள கொழுப்புகளை குறைக்குது, இரத்த கொதிப்பை இது சீர்படுத்துது, சர்க்கரை வியாதியை இது குணப்படுத்துது, நீரழிவை சமப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்வைக்கு உட்பட்ட மருத்துவம்னு சொல்லுவாங்க. அதாவது எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின் சொல்லக்கூடிய சில கருத்துக்களை சமுதாயத்துல நம்ம மக்கள் முன்வைக்கிறத பார்க்க முடியுது. அதுல குறிப்பா சொல்லணும்னா, இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல நீங்க ஃபாஸ்டிங்ல இருக்கிறதுனால உங்க உடம்புல நச்சு பொருட்கள் எல்லாம் அழியுது அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்க முடியுது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமலான் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அதோட இன்டென்ஷன் என்ன? அல்லாஹ் சொல்றான், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றான். நன்மையை தீமையை பிரித்து அறிவிக்கக்கூடிய குர்ஆன் இந்த மாதத்தில் இறங்கியது அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ ஒவ்வொரு படிப்படியா ரமலானுடைய மருத்துவ பயன்களை நம்ம ஒவ்வொரு செயல்களின் அடிப்படையா நம்ம அப்படியே செதுக்கிடலாம். அதுல குறிப்பா சஹருடைய நேரம் ஆரம்பிக்கிறதுல இருந்து இஃப்தாருடைய நேரம் முடிகிற வரைக்கும் நமக்கு கிடைக்கிற பயன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுல ஏற்படக்கூடிய மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சிருக்காங்க, காலையில சூரியன் உதயிற நேரத்திலையும் மாலையில சூரியன் மறையிற நேரத்திலையும் நீங்க தொழுகாதீங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்றாங்க, ஷைத்தானின் 2 கொம்புகளுக்கு இடையே சூரியன் உதிக்கவும் மறையவும் செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த ஷைத்தானின் 2 கொம்புன்றது நம்ம சஹருடைய நேரம் ஆரம்பிச்சு ஃபஜர் தொழுதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறது. அப்படியே மக்ரிபுடைய நேரம் நம்ம இஃப்தார் நேரம் வரையும் பொழுது பகல் பொழுதுல சூரியன் பிரைட்டா இருக்கும். குர்ஆன்ல ஒரு அத்தியாயம் பார்த்திருப்பீங்க, சூரத்து ஷம்ஸ் அப்படின்னு சொல்லி, வஷம்ஷி வல்லுஹாஹா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயம். அல்லாஹ் சூரியனை பத்தி பேச மாட்டான், அல்லாஹ் நஃப்ஸ பத்தி பேசுவான். சூரியன் மீதும் அதன் பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக, அதனை தொடர்ந்து வரும் சந்திரன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி, ஆன்மாவின் மீதும் அதை ஒழுங்குபடுத்துவதன் மீதும் சத்தியமாக, அந்த ஆன்மாவை நேர்வழியில் செலுத்தியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி காமிப்பான்.
இதோடைய மருத்துவ குணத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி கேட்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, சூழ்ந்து மூடிக்கொள்வதின் செய்தி உமக்கு வந்ததா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. நம்ம இந்த உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அடியில நீர் இருக்கு, கண்ணால பார்க்க முடியுதா? கண்ணால பார்க்க முடியாது. இப்ப நம்ம இந்த உட்கார்ந்து இருக்கோம் இல்லையா, இந்த ஹால்ல இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் இருக்கு இல்லையா, அதுலயும் உள்ள தண்ணி இருக்கு. கண்ணுல பார்க்க முடியுதா? கண்ணுல பார்க்க முடியாது. மேக கூட்டங்கள் மேல இருக்கு, அதுக்குள்ளேயும் தண்ணி இருக்கு. அதை கண்ணுல பார்க்க முடியுதா? கண்ணுல பார்க்க முடியாது. இந்த மறைத்து மூடி வைக்கப்பட்ட ஒரு நீர் சூழ்ந்த பகுதி, அதுதான் அல்லாஹ் சொல்லுவான், சூழ்ந்து மூடிக்கொள்ளும் செய்தி உமக்கு வந்ததா அப்படின்னு சொல்லி. நம்ம உடம்புலையும் பாத்தீங்கன்னா, முழு உடம்புல இந்த தோலை நான் தொட்டு காமிக்கிறேன், இதுல உங்களுக்கு தண்ணி கண்ணுக்கு தெரியுதா? தெரியாது. என்னுடைய முடியில தண்ணி கண்ணுக்கு தெரியுதா? தெரியாது. எல்லா பகுதியிலையுமே நீர் சூழ்ந்து மூடி இருக்குது நம்ம உடல்லையும். அல்லாஹ் தெளிவா சொல்றான், ஆமிலத்துன் நாசிபா. அந்த கூட்டம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தன்னுடைய செயல்கள் எல்லாமே செய்யறது பூரா தப்பு தப்பான செயல். அந்த செயல் தப்பு தப்பா செஞ்சு அந்த செயல் அவங்க உறுதியா நின்றுந்தாங்க. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, தஸ்லா நாரன் ஹாமியா, கொதிக்கும் நீர் ஊற்றப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். கொதிக்கும் நீர் ஊற்றப்படும் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல ஒரு சில அத்தியாயங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது, வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குறை சொல்லி புறம்பேசி திரிபவர்களுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லி சொல்றான். வைலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவு நிலுவையில் மோசம் செய்பவர்களுக்கு கேடுதான். அளவு நிலுவைன்னு நம்மளோட எண்ணம் எங்க போயிடும்? கடையில வியாபாரம் பண்ணும்போது தராசுல அளவு கம்மியா கொடுத்தாங்கன்னா அது நம்ம தவறுன்னு சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்க 2 கண் இருக்கு இல்லையா, தராசு தட்டு. இந்த மூக்கு இருக்கு இல்லையா, தராசுடைய முள்ளு. ஓகே, நம்மளுடைய கண்கள் பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு இல்லையா, எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி நம்ம பார்க்க மாட்டோம். அல்லாஹ் சொல்றான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனுன் மினல் ظஹரி லம் யகுன் ஷையன் மதுகூரா. இந்த பொருள் அப்படின்னு நீங்க குறிப்பிட்டு கூற இயலாத ஒரு நிலையில இருந்தீங்க இல்லையா, உங்களுக்கு உருவம்லாம் கொடுக்க முடியாத நிலையில ஒரு சின்ன ஒரு நீர் குடுவையா, ஆணுடைய விந்தணுவும் பெண்ணுடைய கருமுட்டையும் சேர்ந்து ஒரு நீர் சூழ்ந்த பகுதியா இருந்தீங்க இல்லையா, அதுக்கப்புறம் இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின், நான் இந்திரிய துளியை கொண்டு நான் படைச்சேன் உங்களை சோதிப்பதற்காக, பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் ஆக்கினோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றோம். அப்போ காலையில சூரியன் உதிக்கிறதுல இருந்து சூரியன் மறையிற வரைக்கும் எனக்கு வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்துல என்னுடைய வேலை பல வேலை, அதுல பல விஷயங்களை பார்ப்பேன். கண்ணியமிக்க நல்லடியார்களே, என்னுடைய வாழ்க்கையில என் பார்வைய ஒவ்வொரு பொழுதும் ஷைத்தான் என்னை திசை திருப்புவான். என்னுடைய காதுகள்ல ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் இறை சிந்தனையை விட்டு எப்படி எல்லாம் கெடுக்க முடியுமோ எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய நிலையில ஷைத்தான் இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, நோம்புடைய நாட்கள்ல நரகத்துடைய வாசல்கள் 7 வாசல்கள் அடைக்கப்படுது அப்படின்னு சொல்லி. அதுல ஒரு ஊமையை சொல்லட்டுமா? இந்த நரகத்தின் வாசல்கள் 2 கண்ணு, 2 காது, 2 நாஸ்ட்ரில்ஸ், 1 வாய். இந்த 7 வாசல்கள் அடைக்கப்பட்டு சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. குர்ஆன பார்க்க, குர்ஆன சிந்திக்க, குர்ஆன கேட்க, குர்ஆன உள்வாங்க, குர்ஆன உச்சரிக்க நமக்கு என்ன பண்ணுது? சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுது. சரி, இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, அல்லாஹ் சொல்றான், குலாவுது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல்ஹன்னாஸ் அல்லதி ஃபீ சுதூரின் நாஸ். ஷைத்தான் எங்க இருந்து வரான்னு நினைக்கிறீங்க? நம்ம நினைக்கிற மாதிரி ஷைத்தான் வெளியில இருந்து வரான்னு நினைக்கிறீங்களா? ஷைத்தான் இருக்கிற இடம் இங்கன்னா இங்க. நம்மளை படைக்கிறதுக்காக அல்லாஹ் மலக்குகளை கூப்பிட்டு இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு
வைத கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, இந்த பூமியில நான் ஒரு சந்ததியை கொண்ட ஒரு படைப்பை நான் படைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொன்ன அடுத்த செகண்ட் மலக்குகள் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், ரத்தத்தை ஓட்டமா கொண்ட பூமியில குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய படைப்பையா நீங்க படைக்க போற அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம நாவு நம்மளை பேசுறதுக்கு நம்ம நினைக்கிறோம், ஆனா நம்மள எத்தனை குழப்பம். நாக்க திறந்தாவே குழப்பம்தான். சத்தம் இல்லாம ஒருத்தரை குழப்பிட்டு வந்துருவோம். ஓகே, அவர் மன நிம்மதியில குழக்கிறதுல நமக்கு அவ்வளவு சந்தோஷம். பேசினாவே குழப்பம்தான். ஒரு ஆள் முகம் வாடி இருந்தா போதும், என்ன ஆச்சு, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு மாதிரி இருக்கீங்களே, கொளுத்தி போட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, போச்சு. தஹஜத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காயத்தை தொழுதுட்டு 2 தொழுதுட்டு துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், என்னுடைய இதயத்துக்கு ஒளிய கொடு, யா அல்லாஹ் என்னுடைய கண்களுக்கு ஒளிய கொடு, யா அல்லாஹ் என்னுடைய காதுகளுக்கு ஒளிய கொடு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்ட பொருள் போய் நம்ம உடம்புக்கு வேலை செய்யுது, மூளைக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய திருமறை சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம மறந்தவர்களா இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க சுவாசிக்கிற சுவாசமும் நீங்க சாப்பிடுற உணவும், இது ரெண்டும் உங்க உடம்ப சார்ந்துறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள். 3 பொருள். 1, நீங்க பார்க்கிற விஷயங்கள், உள்வாங்கிற விஷயங்கள் கண் மூலமா. 2வது, காது மூலமா நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள். 3வது, இந்த 2 விஷயம் தான் உங்க கல்புல நஃப்ஸ தூண்டணும். ஓகே, அந்த 2 விஷயத்தை, கண்ணுல பார்க்கக்கூடிய விஷயத்தையும் காதுல கேட்கக்கூடிய விஷயத்தையும், காலையில சூரியன் உதயமானதுல இருந்து சூரியன் மறையிற வரைக்கும் ஏற்படக்கூடிய குழப்பத்திலிருந்து விடுவிச்சு பிராக்டிஸ்ல அல்லாஹ்வை நினைச்சிட்டு இருக்கணும். உங்கள் அமைதி பெறுவது அல்லாஹ்வுடைய சிந்தனை கொண்டு மட்டுமே உங்களுடைய இதயம் அமைதி பெறுது அப்படின்னு சொல்றான்ல. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஹெட்போன் எடுத்துட்டு எத்தனை விஷயம் எல்லாம் சொல்றான். சூரா முஃமினூன்ல எல்லாம் சொல்லி காமிப்பான், யாரு சொர்க்கத்துக்கு வாரிசு தெரியுமா அப்படின்னு சொல்லி. அதுல சொல்லுவான், அல்லதீஹும் ஃபீஹி அன் ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அல்லதீனஹும் ஃபீஹி அன் ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவங்க தொழுகையில உள்ளச்சத்தோட தொழுவாங்க, பொடுபோக்கா தொழுக மாட்டாங்க. 2வது, வல்லதீனஹும் அனில் லஹ்வி முரிலூன், வீணான காரியங்கள்ல அவங்க ஈடுபட மாட்டாங்க, வீணான பேச்சு செயல்கள்ல ஈடுபட மாட்டாங்க அப்படின்றான். அதே மாதிரி சூரத்துல் காஷியால சொல்லும் பொழுது, லா தஸ்மஉ ஃபீஹா லாஇயா, அவர்கள் வீணான எதையும் செவியுற மாட்டார்கள். யாரு? சொர்க்கத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுறான். நம்ம காதுல தூக்கி இந்த ஹெட்போனை மாட்டினா கேட்கறது பூரா வீணான விஷயம்தான். ஓகே, பார்க்கறது பூரா வீணான விஷயம்தான். மக்கள் இன்னைக்கு ரீல்ஸ்ல இந்த இளைஞர் சமுதாயம் செய்யறதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே கொலை கொதிக்குது. ஏன்னா ரம்ஜான் மாசம் வந்தா ஒரு தொப்பியை தூக்கி மாட்டிக்கிறதும், ரம்ஜான் மாசம் வந்தா பள்ளியில தொழுக போறதும் மாதிரி ஒரு ரீல்ஸை போடுறதும், ரம்ஜான் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அப்படியே அவுத்து விட்டு சுத்தலான்ற மாதிரி இருக்கிறதும். இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. ரமலான்ல நீங்க எடுக்கிற பிராக்டிஸ், உங்க உடம்புல ஒரு நீர் ஓட்டம் இருக்கு, ஒரு நீர் சூழ்ந்து இருக்கு. அந்த நீர் சீரா இருக்கணும்னா காது இறைவனுடைய சப்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும், நாவு இறைவனுடைய சிந்தனையை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும், இறைவனை போற்றி புகழ்ந்துகிட்டே இருக்கணும். அது மூலமா என் கல்பு அமைதியாச்சுன்னா என் குடும்பத்துல குழப்பம் இருக்காது, எனக்கு பயம் இருக்காது, எனக்கு கோபம் இருக்காது, எனக்கு படபடப்பு இருக்காது. இதெல்லாம் முறைப்படுத்தி நம்ம இந்த ரமலான்ல நம்ம பிராக்டிஸ செஞ்சோம்னா இது மருந்து. புரியுதா உங்களுக்கு? அப்ப மருந்துன்றது பட்டினியா இருக்கிறதுனால வரக்கூடியது இல்ல மருந்து. ஆக்சுவலா எதுக்காக உணவை தடை செஞ்சிருக்கான்ல? உணவை ஏன் தடை செய்யணும்? சாப்பிடாம இருக்க பசியா இருந்தோம்னாக்க உங்களோட கொழுப்பெல்லாம் கரைஞ்சு வெளில வர்றதுக்காகவா? இன்னைக்கு பார்வையினால ஏற்படக்கூடிய மாற்றங்களை பாக்குறீங்க இல்லையா? அப்படி மொபைல்ல பார்த்தா அவன் சிக்கனை பொரிக்கிறதும் ஃபிஷ்ஷை உருட்டி எடுக்கிறதும், அப்படி நம்ம வீட்டுல போய் ஒரு சவுண்ட் விடுறது, எங்க பாரு எப்படி எல்லாம் சமைக்கிறான் பார், நீ தான் சமைக்கிற. சவர்மா என்ன அப்படியே கிரீம், அப்படியே அந்த என்ன சொல்றது, அந்த சீஸ் பன்னீர் எல்லாம் ஊத்தி விட்டு அப்படி அந்த கண்ணுல பார்க்க பார்க்க நப்சு ஊற ஊற என் உள்ள என்ன பண்ணும், தடுமாறும். அப்ப இந்த ரமலான்ல அல்லாஹ் பிராக்டிஸ் பண்ண சொல்றான். கண்ணால உணவு இருக்கும், நீ சாப்பிடக்கூடாது. ஏன்?
அது என்னோட கட்டளை. நான் உனக்கு சொல்றேன், இந்த பூமியில பூமி வெறும் அலங்காரமே அன்றி வேறில்லை அப்படின்னு சொல்றான். இதுல பல பொருட்கள் உன்னுடைய நப்ச தூண்டும். அந்த நப்ச நீ என்னுடைய உதவி கொண்டு நீ என்ன சார்ந்திருந்த அப்படின்னா அந்த நப்ச கட்டுப்படுத்தலாம் அப்படின்றான்ல. இல்லைன்னா நம்ம ரீல்ஸ் சாப்பாட்டில் ஆரம்பிச்சு பாத்ரூம் டூர் வரைக்கும் போயிடுச்சு. ஓகே, அப்ப இந்த பாத்ரூம் டூர் வரைக்கும் அப்படியே கண்ணு உருட்ட உருட்ட கல்பு என்ன ஆகும், பல சிக்கல்ல மாட்டோம், அப்படியே சிலந்தி வலை பின்ற மாதிரி மாட்டோம். கொஞ்சமாவது நம்மள நிம்மதியா இருக்க விடுமா? ஒரு செகண்ட் நம்மள நிம்மதியா இருக்க விடாது. அப்ப அப்படி போய் 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 உள்ள போக 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 இந்த இறை சிந்தனையை விட்டு நம்ம நகர்ந்து போக 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 ஏகப்பட்ட வாழ்க்கையில குழப்பம், முடிவெடுக்கிறது எதுவுமே சரியா நடக்க முடியல. நமக்கு தெரியாது, கண்ணுக்கும் பித்தப்பை பாதைன்னு சொல்லக்கூடிய கேல் பிளாடர் கனெக்ஷனுக்கும் ஏகப்பட்ட சம்பந்தம் இருக்கு. அல்லாஹ் சொல்லுவான், வத்தீனி வஸைத்தூனி, அத்தி பழத்தின் மீது சத்தியமாக, ஜைத்தூன் பழத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி. இது வெளிச்சும்மா அப்படி வெறும் தப்சீரை பார்க்கும் பொழுது அத்தி பழத்தை பத்தி பேசுறான், ஜைத்தூன் பழத்தை பத்தி பேசுறான்னு தெரியும். இந்த அத்தி பழத்தை அப்படி கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம மூத்திரப்பை என்ன ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்ல இருக்கும் இந்த அத்திப்பழம். இந்த அத்திப்பழத்துடைய பாதை மூத்திரப்பை அப்படின்னா 3 திரவ பைன்னு அர்த்தம். இந்த தண்ணி சொன்னேன் இல்லையா, உங்க இறைப்பையிலிருந்து போகக்கூடிய தண்ணி, உங்களோட சிறுகுடல்ல இருந்து போகக்கூடிய தண்ணி, உங்களுடைய பெருங்குடல்ல இருந்து போகக்கூடிய தண்ணி, இது 3 சேரக்கூடிய இடம் மூத்திரப்பை. இந்த மூத்திரப்பை தான் தீய உருவாக்கணும் ஆக்சுவலா. அதனால தமிழ் வார்த்தையில பைத்தியம் அப்படின்னா பையில தீ இருக்கிற இடம்னு அர்த்தம். பைத்தியம்னா பையில தீ இருக்கிற இடம்னு அர்த்தம். அப்ப நப்சு கண்ணுல ஏற ஏற இந்த மூத்திரப்பை பாதை எங்க இருந்து ஆரம்பிக்கும் தெரியுமா உங்களுக்கு? இந்த கண்ணோட இந்த ஓரத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஜைத்தூனி, ஜைத்தூன் பழம் அப்படியே சின்னதா பச்சை கலரா இருக்கும். அந்த ஜைத்தூன் பழம் மாதிரியே இருக்கிற இங்க கல்லீரலுக்கு கீழே இருக்கிற ஒரு பேக் தான் பித்தப்பை. இந்த பித்தப்பைக்கு பேரு வெப்ப இயக்கின்னு பேரு. ரொம்ப அழகா சொல்லுவான் அல்லாஹ், வத்தீனி வஸைத்தூனி வத்தூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன். அது அமைந்துள்ள சினாய் மலையின் மீது சத்தியமாக. எந்த மலைங்க? இந்த பாருங்க, அப்படியே வயிற்றுல மலை மாதிரி ஒரு தோற்றம் உள்ள இந்த கல்லீரல் இருக்கு இல்லையா, சினாய் மலை. லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நாம் அழகிய அமைப்பில் மனுஷனை படைச்சோம், அவன் செயலை கொண்டு அவனே தாழ்த்திக்கிறான் அப்படின்னு சொல்றான்ல. இந்த நீர் தொகுப்பு செழிப்பா இருக்கணும்னா என்னுடைய பார்வை, என்னுடைய சிந்தனை, என்னோட காதுல ஏற்படக்கூடிய விஷயங்கள் தெளிவா இருக்கணும். 2வது விஷயம், உங்களுக்கு பல தேவைகள் இருக்கு. இந்த பல தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யணும்னா கிழக்குக்கும் மேற்குக்கும் இறைவன் நான் அப்படின்னு சொல்லுவான் அல்லாஹ். அப்ப உங்களுடைய தேடுதல் எப்ப இருக்கணும் அப்படின்னா தஹஜ்ஜுடைய நேரத்துல இருக்கணும்னு சொல்றான். அப்ப உங்களை தஹஜ்ஜுல எந்திரிக்கிறதுக்கு எப்படி பிராக்டிஸ் பண்றது? சஹருடைய நேரத்துல பிராக்டிஸ் பண்ண 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 நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம், தஹஜ்ஜுடைய நேரத்துல எந்திரிச்சுக்குவோம். அப்படி தஹஜ்ஜுடைய நேரத்துல எந்திரிக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த நேரத்துல என்னுடைய பார்வை தெளிவாகும், என் உள்ளம் படபடப்பு குறையும், அதே நேரத்துல எனக்கு சீரான சிந்தனை இருக்கும், என்னோட எண்ணம் தெளிவாகும், என்னுடைய நோக்கம் தெளிவாகும். அன்றைய பொழுது பூரா கடக்கிறதுக்கு என்னுடைய அந்த காலையில முழிக்கிற தன்மை எனக்கு ஹெல்ப் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? 3வது விஷயம், அல்லதீனஹும் ஃபீஹி அன் ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுவாங்க. வல்லதீனஹும் அனில் லாஹி முரிலூன், அவர்கள் வீணான பேச்சுகளிலும் செயல்களிலும் ஈடுபட மாட்டார்கள். வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், ஜக்காத்தை அவங்க தவறாம கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, ஒரு நீர் எப்படி நெருப்பை அணைக்குமோ, எப்படி உதாரணம் காமிக்கிறாங்க பாருங்க, ஒரு நீர் எப்படி நெருப்பை அணைக்குமோ அந்த மாதிரி உங்களுடைய தர்மம் பாவத்தை குறைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு சதக்கா கொடுக்கணும்? எதுக்கு ரமலானுடைய பேரு ஈதுல் ஃபித்ர் அப்படின்னு பேரு? ஈகை திருநாள் அப்படின்னா என்ன அப்படின்னா, வலது கையில
நீங்க இதை தூக்கி கொடுக்கும் பொழுது இதுல நடக்கக்கூடிய நிகழ்வு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சூரா பலதுல அல்லாஹ் சொல்லும் பொழுது, சூரா பலதுன்னா நகரம் அப்படின்ற அத்தியாயம். ஆனா நம்ம நினைப்போம் அது ஏதோ வெளியில இருக்கிற நகரத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான் அப்படின்னு சொல்லி. இந்த நகரம், இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த நகரத்துக்குள்ள இந்த ரூஹு உள்ள தங்கி இருக்கிற நிலையில, அலம் நஜஅல் லஹு ஐனைன், 2 கண்களை நாம் உங்களுக்கு ஆக்கவில்லையா, வலிஷானோ வஷஃபத்தைன், மேலும் உதடுகளையும் நாவையும் நாம் கொடுக்கவில்லையா, வஹதைனாஹுன் நஜ்தைன், நன்மை தீமை ஆகிய 2 பாதைகளை நாம் காண்பித்தோம் அப்படின்னு சொல்லுவான். யாரு என்னுடைய சொல்ல கேட்டு அடிமையை விடுவிக்கிறாங்களோ, இல்ல ஒரு அனாதைக்கு உணவளிக்கிறாங்களோ, இல்ல நல்லதுன்னு சொல்லி 4 பேருக்கு எத்தி வைக்கிறாங்களோ, அவர்கள் எல்லாம் வலப்போற தோழர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி காமிக்கிறான். அப்போ ஒரு பொருளை கொடுக்கறதுக்காக வலது கை நீளுச்சுன்னா, அதான் தமிழ் சொல்லுது வாழ்க்கை அப்படின்னா வாழ்போல நீளும் வலது கை அப்படின்னு சொல்லி. எதுக்கு வாழ்போல நீளணும்? தட்டி கொடுக்க, சொல்லி கொடுக்க, அரவணைக்க, அன்பு செலுத்த இந்த வாழ்போல இந்த கை நீளும் பொழுது அழகிய கடனாக எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அல் ஹதீதுல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். 2-3 தடவை சொல்லுவான் அல்லாஹ். அப்ப அழகிய கடன் அப்படின்றது ஜக்காத்ன்றது தர்ம சிந்தனை வரும் பொழுது, அந்த கை நீளும் பொழுது அல்லாஹுடைய அருட்கொடைன்ற காத்து நெஞ்சிலிருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் அழகா இறங்கிரும். இறங்குச்சுன்னா இடுப்பு பகுதியிலிருந்து நீர் சுழற்சி அப்படியே அழகா மேல தலை வரைக்கும் நமக்கு போயிடும். அப்ப இந்த 3 விஷயம், ஒண்ணு நீங்க பகல் பொழுதுல காலையில் எந்திரிக்கிற பிராக்டிஸ ஒண்ணு கொண்டு வரணும். 2வது நீங்க காதுல செவியுறது, கண்ணுல பாக்குறது, உங்க கல்பு நஃப்சு தூண்டாம உங்களை பிராக்டிஸ் பண்ணணும். 3வது ஜக்காத்து கொடுத்து பழகணும். அப்ப இந்த 3 செயல்களை நீங்க செய்யும் பொழுது உங்களோட நீரோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். அத ராசியால அல்லாஹ் கேட்கும் பொழுது சொல்றான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், நீங்க ஒட்டகத்தை கவனிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி. இன்னைக்காவது ஒட்டகம் தண்ணிக்காக பரபரத்து தண்ணி இல்லாம வாடி வறண்டு போய் பார்த்திருக்கீங்க? பாலைவனத்துல சுத்தமா தண்ணி இருக்காது. ஆனா அந்த ஜீவனுக்கு 60 நாள் தண்ணிய சேர்த்து வைக்கிற தன்மையை கொடுத்திருக்கேன்றான் அல்லாஹ். வானமும் பூமியும் இணைந்திருந்தன என்பதையும் அவற்றை நாமே பிரித்தோம் என்பதையும் உயிருள்ள ஒவ்வொரு பொருட்களையும் நீரால் படைத்தோம் என்பதையும் அவர்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த மாதிரி உங்களை தண்ணியில படைச்சன்னா உங்களை பாதுகாக்க மாட்டேனா, உங்களை பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு கேட்கிற கேள்விதான் அல்லாஹ் எப்படி கேட்கிற கேள்வி. ஒட்டகத்தை நீங்கள் கவனிக்க வேண்டாமா? எதை எடுத்தாலும் வாழ்க்கையில பயங்கர தீவிர சிந்தனை. அதை என்ன பண்ண போறோம், இது என்ன பண்ண போறோம், அப்படி எப்படி சமைக்க போறோம், இப்படி கவுக்க போறோம், அப்படியே போட்டு மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு நைட்டு பூரா செலவழிச்சு, நைட்டு தான் அப்படியே மொபைல தூக்குனா அப்படி கிரியேட்டிவிட்டி அப்படி பொங்கும் நம்ம மக்களுக்கு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இரவு இஷாக்கு பின்னாடி தூங்கி பழகுங்கன்றாங்க. இரவு இஷா பின்னாடி தான் அந்த வீண் பேச்சே ஆரம்பிக்குது. உட்காரு, குடும்பமா உட்காரு, கூத்தடி. அப்ப இவ்வளவு பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? அல்லாஹ் சொல்றான், இரவை உங்களுக்கு இளைப்பாறுதலாக ஆக்கியிருக்கிறோம், பகலை வாழ்க்கை வசதிகளை தேடிக்கொள்ளும் காலமாக்கி இருக்கிறோம். எங்க? 2 இடத்துல சொல்றான். பிரித்து அறிவித்தல், சூரத்துல் ஃபுர்கான் அப்படின்றதுலயும் சொல்றான், சூரத்துல் நபா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும் செய்தியிலையும் சொல்றான். அப்ப இந்த பிராக்டிஸ் பகல்ல ஏர்லி மார்னிங் நம்ம விழிச்சு அல்லாஹ்வை தொழுது, அல்லாஹ்வை சார்ந்து, அல்லாஹ்வுடைய சிந்தனையை தலையில ஏத்தி, அல்லாஹ்வுடைய சொற்களை காதுல கேட்டு, அல்லாஹ்வுடைய வார்த்தையில நாவால உச்சரிச்சு என் கல்பை சுத்தப்படுத்த ஜக்காத்து கொடுத்து சதக்கா கொடுத்து இந்த மாசம் முழுதும் நான் என்ன பிராக்டிஸ் பண்ணேன். இது ப்ராசஸ் ஆகிற நேரம். இப்ப நான் செய்யக்கூடிய செயல்கள் இருக்கு இல்லையா, நல்ல செயல்கள்லாம் ப்ராசஸ் ஆகக்கூடிய நேரம் எப்பன்னு தெரிஞ்சீங்கன்னா இரவு நேரம். இந்த இரவுன்ற அத்தியாயத்துல சூரத்துல் லைல் அப்படின்ற அத்தியாயத்தை போய் படிச்சீங்கன்னா தெளிவா தெரியும். இருளால் தன்னை மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. அது என்ன? இருளால் தன்னை மூடிக்கொள்ளும் இரவு. அல்லாஹ் அப்படி சொல்லும் பொழுது குர்ஆன அர்த்தத்தோடு விளங்கி படிச்சோம்னா சுப்ஹானல்லாஹ், அதை தவிர வேற எதையும் படிக்கிறதுக்கு சிந்தனையே வராது.
இருளால் இறங்கி வரக்கூடிய இறைவனின் அருளால் தன்னை மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. எப்படி? நீங்க என்னென்னலாம் காலையில செஞ்சீங்களோ, இந்த சுவாசம், இந்த சுவாசத்திலிருந்து இறங்கக்கூடிய காத்து செய்தி கொண்டு போகுது. எதுக்கு? நீரோட இணைக்க. இந்த நீரோட இணைக்கிற நேரத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து இரவாகிய திரைக்குள் மறையும் வரை தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஃபஜ்ருடைய தொழுகை சாட்சி சொல்லக்கூடிய தொழுகையா இருக்கு அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல பதிகிறான். அப்ப காலையில எந்திரிச்சு நம்ம உள்வாங்கக்கூடிய சுவாசம் குழப்பமில்லாத சிந்தனை, அல்லாஹ்வை சார்ந்த சிந்தனை, தெளிவான சிந்தனை, அதுக்கு செஞ்சுட்டே இருக்கக்கூடிய உள்ளம் இருந்ததுன்னா அந்த இரக்கம் அழகா இருக்கும். இரவுல இறங்கி வரக்கூடிய இறைவனுடைய அருள் தெளிவா இருக்கும். என் உடம்புல டிஸ்டிலேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஸ்டிலேஷன் என்னன்னா, ஒரு தண்ணியை போட்டு கொதிக்க வச்சு அப்படி அந்த தண்ணி ஆவியா இருந்துச்சுன்னா அந்த ஆவியானது கண்டென்ஸ் பண்ணி சொட்டு சொட்டா நீர் உருவாகும். அந்த மாதிரி கல்விலிருந்து ஏற்பட்ட வெப்பம் கீழே போய் அந்த நீரை ஆவியாக்கி அப்படி மேல போய் கண்டென்சர்ல போய் சேர்த்து வச்சுச்சுன்னா உள்ளம் தெளிவா இருக்கும், சிந்தனை தெளிவா இருக்கும். காய்ச்சல் கூட நரக நெருப்போட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப உடம்பு சூடாகாது, இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது தவிர்க்கப்படும். அப்ப நம்மளோட சிந்தனை எப்படி இருக்கணும்? வர பட்னியா இருந்தேன், அதனால கொழுப்பு கரையுது, அதனால பிரஷர் குறையுது அப்படின்னு இனி சொல்லக்கூடாது. நம்ம சொல்றது எதனால சொல்லணும்? இன்டென்ஷன், உள்ளத்துடைய சீரமைப்பு. உள்ளத்துடைய சீரமைப்பு, கண்களுடைய பாதுகாப்பு, கைகளுடைய பாதுகாப்பு, நம்முடைய செவியுடைய பாதுகாப்பு மூலமா உள்ளம் சீரடைகிறதுனால ரமலானுடைய பிராக்டிஸ் நம்ம எப்படி இந்த ரமலான்ல பிராக்டிஸ் பண்றோமோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில மற்ற காலங்கள்லயும் நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா நோய் அப்படின்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மரத்துடைய இலை உதிர்வதை போல உங்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டால் பாவங்கள் குறைக்கப்படாமல் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி. சரி, எதுக்கு நோய் தொற்றணும்? நோய் பல நபிமார்கள் நோய்வாய்ப்பட்டிருக்காங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அந்த பல நபிமார்களோட முடிவு எங்க இருக்கும் அப்படின்னா அல்லாஹ்வை சார்ந்ததுல இருக்கும். உங்களுக்கு நோய் கொடுக்கறதுலயோ இல்ல சோதிக்கிறதுலயோ அல்லாஹ்வை நீங்க நம்ம எப்படி நெருங்குறோம் அப்படின்றத பாக்குறதுக்கு தான் அல்லாஹ் அந்த சோதனையை கொடுக்கறான். அப்ப அந்த அல்லாஹ்வை நெருங்கி வர 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 நம்மளுடைய சோதனைகளும் நம்மளுடைய வேதனைகளும் லேசாக்கப்படும், இம்மையிலும் மறுமையிலும் நம்மளுடைய வாழ்வு செழிக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ரமலான் மிகப்பெரிய மருந்து. இதோடைய பிராக்டிஸ் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக நம்ம செஞ்சு ரமலான் அல்லாத காலத்திலையும் இந்த நோக்கத்தை நம்ம மனதுல வச்சு இன்ஷா அல்லாஹ் அந்த பிராக்டிஸை நம்மளும் செஞ்சு நம்ம சந்ததிகளுக்கும் எடுத்து சொல்லணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.